ஒருத்தருக்கு சுரேஷ்னு பேர் இருக்குன்னு வைங்களேன். சுரேஷ்னு பேர் இருந்தா SURESH இல்லைன்னா எஸ் இப்படின்ற மாதிரி போட்டு 1 2 3 4 8 12 அப்படின்னு சொல்லி பிரிச்சு அதுக்கு கூட்டுத்தொகை போட்டு 12 12ல 3 இப்படின்னு சொல்றது ஒரு மெத்தட் இருக்கு. இது பேர் நியூமராலஜி அப்படின்னு சொல்றாங்க. இந்த நியூமராலஜிக்குள்ளே பிறந்ததை கூட்டுறது அது இருக்கு. நான் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் வந்து அது இல்லை. சுரேஷ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றத பார்க்குறோம். அப்ப சுமதின்னு ஒரு பேர் இருக்கு. சுமதினா என்ன அர்த்தம்? இப்போ இத்தனை நாள் வந்து நீங்க வெறும் சுமதியா தான் பார்த்துருப்பீங்க. இப்போ சுமதிக்கு மீனிங் கேட்டோடனே தான் உங்களுக்கு புதுசா ஒரு குழப்பம். அதுக்கு எதுவும் இப்போ மதினா என்னது? நிலவு. சுமதினா அப்படின்னா சு என்றால் உண்மை அல்லது அழகு அல்லது நிறைவுன்னு அர்த்தம். அப்ப கன்யா சுகன்யா, கந்தி சுகந்தி, இந்த மாதிரி இந்திரன் சுரேந்திரன் அப்படி சொல்லி சூ எங்கெல்லாம் சேர்றதோ அது அழகு நிறைவு முழுமைன்னு அர்த்தம். அப்ப இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? உங்களுக்கு இப்ப உடனே புரியுது இல்லையா? அது என்னன்னு பேரை பிரிச்சோன்னே புரியுது. அப்ப இது ஒரு சப்ஜெக்டை குறிக்குது. அப்ப அழகு அப்படின்னா கிரகங்கள் அழகை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சுக்கிரன். அப்ப மதி அப்படின்னா அவங்க ஜாதகத்துல சந்திரன் பவர்ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை சுமதின்னு பேர் இருந்துச்சுன்னா அவங்க ஜாதகத்துல என்ன பவர்ஃபுல்லா இருக்கும்? சுக்கிரனும் சந்திரனும். அப்ப இப்ப என்னன்னா நம்ம அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது.